ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 100 ருபீஸ் மீன் வாங்கி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக நெய் மீன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலுமே போதும், அதுலேருந்தே கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து ஸ்லைஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுட்டேன், கருவேப்பிலெலாம் போட்டுட்டு. கொஞ்சம் வந்து ஸ்லைஸும் தலையும் கொழும்புக்கு எடுத்து வச்சுட்டேன். வறுக்கும் போதே மீன் வந்து உடையாமல் வரணும். அப்படி வந்தாலுமே நல்லா ஃப்ரெஷ் மீன் தான். பாதி பேர் என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறது என்னென்னா, என்னடி ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்ற நல்ல மீனா அப்படின்லாம் கேட்குறாங்க. எப்போவுமே நான் நல்ல மீன் தான் வாங்குவேன். நான் அந்த செவில் கண்ணெல்லாம் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக தான் எடுப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸாக வந்திருக்கு. நான் ஒத்த கையில் அந்த முனையில் தான் பிடிச்சிட்ருக்கேன். உடைய கூட இல்லை, வேறு லெவலில் இருக்குது. அப்புறமா கொழும்பு ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்பு என்னென்னா, நான் மீன் குழம்புலாம் வச்சாலும் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பூண்டு குழம்பு வந்தது. எங்கள் அம்மா செய்கிற பூண்டு குழம்பு வேறு லெவலில் இருக்கும். பூண்டு குழம்பு, அப்புறம் வறுத்த கறி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நான் வறுத்த மீனை வச்சு